மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூன் 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் அந்த நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகேவா, அது கூட அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை உங்களுக்கு அருமையான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை வீடியோவை ஒரு செகண்டோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் பதில்களை சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற்று இந்த வருஷமே உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. நடப்பு செய்திகள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் எந்த ஒரு போட்டித் தேர்வில் வின் பண்ணுறதுக்கும். சரியாம்மா, ஆரம்பிக்கலாமா? ஜூன் 16 நடப்பு செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள். ஓகேவா, ஹெட்லைன் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரியா, விரிவான செய்திகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லி நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். சரிங்களா, இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் யார் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கு எப்போது தொடங்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி இதனுடைய பயனாளிகள் யார், இப்போ புதுசாக எந்த வகுப்பு வரை அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர். இந்த கீர்த்தி சக்ரா விருதுனா என்ன, அதே மாதிரி இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் முக்கியமான உயரிய விருதுகள் எவை. சரியா, போர்க்காலத்தில் அமைதி காலத்தில் அப்படின்னு சொல்லி 2 பிரிவில் இருக்குது. அந்த ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுகள் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். சரியா, பார்த்து முடிச்சுட்டு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஏரியா G7 சமிட். சரியா, G7 மாநாடு 2026 எந்த நாட்டில் நடைபெறுகிறது, இதோட உறுப்பு நாடுகள் எவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 33வது சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது. எந்த நாடு அந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சாதனை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தொடர்ச்சியாக நீண்டகால பிரதமர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு சாதனை, சரியா பிரதமர் மோடி அவர்களின் 100வது வெளிநாட்டு அரசுமுறை பயணம் எந்த நாட்டிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சார் 100வது வெளிநாட்டு அரசுமுறை பயணம். சரிங்களா, அதை முடிச்சுட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அந்த இன்னொரு முக்கியமான திட்டம், சரிங்களா கவாச், ஒரு கருவி, கவாச் கருவி அப்படிங்கிற திட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி தலைப்பு செய்தியில் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு தேர்வுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். ஃபஸ்ட்டு அந்த விரிவான செய்திகளை நம்ம பார்க்க போகிற முதல் செய்தி பாருங்கம்மா, காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். சரிங்களா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது செப்டம்பர் 15, 2022 டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 15 முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள். அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 2022ஆம் ஆண்டில் சரிங்களா அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்பேட்டை ஆதிமூலம் அந்த அரசு பள்ளியில் தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. எப்பவுமே ஒரு திட்டம் அப்படின்னா தொடங்கப்பட்ட நாளும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் தெரிஞ்சுக்கும். சரிங்களா, ஓகே, ரொம்ப முக்கியமானதுமா. இது யாருக்காக தொடங்கப்பட்டது? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் அந்த மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரி, இனிஷியலாக ஒரு சில இடங்களில், அதுக்கப்புறம் கிராமப்புற பள்ளிகள் அப்படி சொன்னாங்க, அப்புறம் நகர்ப்புற பள்ளிகள் சொன்னாங்க, அரசு பள்ளிகள் சொன்னாங்க, அடுத்து அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளும் சொன்னாங்க. இப்போதைக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற நகர்ப்புறம், சரியா கிராமப்புறம் மற்றும் அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளி மாணவர்களும் 1 முதல் 5ஆம் வகுப்பு படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலை உணவு தமிழ்நாடு அரசினால் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, இந்த திட்டம் தான் என்ன செய்ய போகிறாங்க தற்போதைய புதிய அரசு தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த காலை உணவு திட்டமானது 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அப்படி சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. முறைப்படி இந்த திட்டம் 8ஆம் வகுப்பு வரை எப்போது தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 2026 முதல் ஓகேவா இந்த திட்டம் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற அத்தனை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிஷியலாக செப்டம்பர் 17, 2026 இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எனக்கு செப்டம்பர் 17 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, ஸ்கீம் தொடங்கினது அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு. இப்போ திட்ட விரிவாக்கம் செப்டம்பர் 17 மறந்துடாது. ஓகேவா, இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சகம் சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி கேட்பாங்க, டேட்டு, இடம், யார் பயனாளிகள், எந்த அமைச்சகம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்க, நம்மளோட ஆர்டர் பிடிச்சிருந்து அப்படின்னா. ஓகேவா, அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர். சரியா, இந்திய ராணுவத்தின் 2
இரண்டாவது மிக உயரிய அமைதி கால விருது. ஓகேவா? ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சரி, வார் டைம் கேலண்டரி அவார்ட், பீஸ் டைம் கேலண்டரி அவார்டு 2 பிரிவு இருக்குது. அதில் இப்போ பெரிய லெவலில் போர் கிடையாது, குட்டி குட்டியாக பார்டரில் சின்ன சின்ன சண்டை நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சாதாரண ஒரு டைமில் அமைதி காலத்தில் வீர தீர விருதுகள் வழங்கப்படுகிறது. அதில் மிக உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிம்மா, எதுன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்திய ராணுவத்தின் 2வது மிக உயரிய அமைதிக்கால வீரதீர விருதான கீர்த்தி சக்ரா விருது. என்ன விருதுமா? கீர்த்தி சக்ரா விருது. தமிழக ராணுவ வீரர், சரி, அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரோட ஃபுல் நேம் பார்த்துங்க, லான்ஸ் நாயக், சரியா, மீனாட்சி சுந்தரம். இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற பேர் தான் நல்லா நியூஸாக வந்துருக்குது, பார்த்துக்கோங்க. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தான் கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த கீர்த்தி சக்ரா விருது இந்திய ராணுவத்தில் அமைதி காலத்தில் வழங்கப்படும் 2வது உயரிய விருது. அது எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நான் பின்னாடியே சேர்த்து தொகுத்து வழங்க போறேன். சரியா? இவர் என்ன சாதனை படைச்சாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. மீனாட்சி சுந்தரம் அவர்கள், சரிங்களா, ரியல் ஹீரோவே இவங்க தான். ஓகேவா? ஜம்மு காஷ்மீர், ஓகேவா, ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் டிசம்பர் 9, 2024 அன்று நடந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டு தனது முகத்திலும் தோளிலும் குண்டடிப்பட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில். சரி, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குண்டு தொலைச்சிருக்கும். அப்படி குண்டு தொலைச்சிருந்தா கூட ஒரு பயங்கரவாதியை வீழ்த்தி தன்னுடைய அசாத்தியமான வீரத்தை வெளிப்படுத்தினார் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இதை கௌரவப்படுத்துகிற மாதிரி தான் தற்போதைய பாரதத்தின், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அவர்கள், ஓகேவா, திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஜூன் 8 அன்று கீர்த்தி சக்ரா விருதினை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது, சரியா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக கேட்கக்கூடிய ஏரியா, இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுகள். ஓகே, ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவில் இருக்குது. ஒன்று போர்க்கால விருதுகள், என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, அமைதி கால விருதுகள். சரியா? போர் அப்படின்னா ஒரு முக்கியமான போர், இண்டோ சைனா வார், இண்டோ பாகிஸ்தான் வார், அப்படி ஏதாவது ஒரு போர் நடைபெற்று அதில் உயிரிழந்திருக்கலாம், அல்லது பெரிய தியாகத்தை ஏதாவது பண்ணியிருக்கலாம், அல்லது சிறப்பான பங்களிப்பை ஆற்றிருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக ஒரு 3 உயரிய விருதுகள் வழங்கப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு முதல் உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மிக உயரிய விருது, சரி, ஹையஸ்ட் வார் டைம், சரியா, கேலண்டரி அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போர்க்காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுல முதல் உயரிய விருது பாருங்க, பரம்வீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா விருது. சரியா? 2வது உயரிய விருது மகாவீர் சக்ரா. சரியா? ஃபர்ஸ்ட் பரம்வீர் சக்ரா பி, மகாவீர் சக்ரா எம், பிஎம், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி ஆர்டர் வச்சுக்கோங்க. எது முன்னாடி எது பின்னாடிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாது. சரிமா? பரம்வீர் சக்ரா நம்பர் 1, நம்பர் 2 மகாவீர் சக்ரா, 3rd பார்த்தீங்கன்னா வீர் சக்ரா. இதுதான் ராணுவத்தில் போர்க்காலத்தில் வழங்கப்படும் மிக முக்கியமான முதல் 3 உயரிய விருதுகள். ஓகேவா? சரி, இப்போ சண்டை நடைபெறாத அமைதி காலத்தில் வழங்கப்படும் அந்த ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்டரி அவார்ட். சரி, அமைதி கால உயரிய விருதுகளில் முக்கியமான முதல் உயரிய விருது பார்த்தீங்கன்னா அசோக சக்ரா விருது. சரி, அசோகர், ஓகேவா, மாமன்னர் அசோகர் போரெல்லாம் வேண்டாம், எல்லாரும் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ஞாபகமாக தான் அசோக சக்ரா விருது மிக உயரிய அமைதி கால விருதாக வழங்கப்படுகிறது. அசோக சக்ரா விருதுக்கு பிறகு 2வது விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா விருது. இந்த கீர்த்தி சக்ரா விருது தான் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3வது உயரிய விருதாக இருப்பது சௌரியா சக்ரா விருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே எல்லா தேர்வுகளுக்கும் முக்கியமானது. முக்கியமாக SIPC, SSC, RRBக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, G7 மாநாடு, G7, ஓகேவா, G7 சமிட் 2026, ஓகேவா, G7 உச்சி மாநாடு 2026 ஆண்டுல ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு. சில பிரான்ஸ் நாட்டில் அமைந்துள்ள அந்த நகரின் பெயர் EVN. சில இடத்துல AVN போட்டுக்கிறாங்க, ஸ்பெல்லிங் பார்த்தோம் EVAIAN. சரி, EVN லெஸ் பெயின்ஸ் அப்படிங்கிற நகரில் பிரான்ஸ் நாட்டில் தொடங்கி உள்ளது. இது எத்தனாவது மாநாடுமா? 52வது G7 மாநாடு. G7 அப்படின்னா குரூப் ஆஃப் 7 அப்படி சொல்லுவாங்க. ஒரு 7 நாடுகளை கொண்ட, வல்லரசு நாடுகளை கொண்ட, வளர்ந்த நாடுகளை கொண்ட அமைப்பு தான் G7 அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் 7 நாடுகள் இருக்கான்னு சொன்னல, எதுலான்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. சரி, அந்த 7 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது கொடுக்குன்னு நினச்சிருந்தேன், நீங்களே நோட் பண்ணி எழுதிங்க பார்க்கலாம். சரியா? 7 நாடுகள் சொன்னால ஞாபகம் வைக்கிறதுக்கு ABC. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லெட்டரில் முதல் 3 எழுத்துக்கள் ABC, அதை எழுதிக்கோங்க. எழுதுறீங்களா? எழுதியாச்சா? ABC, ஓகேவா? அடுத்து ABC இங்கிலீஷில் இந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது ABC வருதா? ABCக்கு அப்புறம் 2 லெட்டரை விட்டுருங்க. அப்படின்னா எது வரும்? ABC DE. இந்த DE விட்டுருங்க, 2 லெட்டர் விட்டாச்சா? விட்டுட்டு அடுத்து கண்டினியூஸாக 2 லெட்டர் எழுதணும். இதெல்லாம் EF. சரியா? EF எழுதிக்கோங்க. அடுத்து என்னமா? ABCDE எழுதிட்டீங்களா? சாரி, ABC எழுதிட்டு EF விட்டுட்டு GH எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டீங்களாமா? ABC அமெரிக்கா, பிரிட்டன், சைனா 3 நாடுகளாச்சா? அடுத்து DE விட்டுருங்க.
டிஇஏ விட்டாச்சா, ஏபிசி டிஇ, அடுத்து எஃப்ஜி, எஃப் ஃபார் என்னமா ஃப்ரான்ஸ், ஜி ஃபார் ஜெர்மனி. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டுருங்க. ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்து கண்டினியூஸாக 2 நாடுகள் எழுதுனீங்கன்னா என்ன வரும், ஐஜே வரும், ஐ ஃபார் இட்டாலி, ஜே ஃபார் ஜப்பான். சரிங்களா? அப்போ ஏபிசி கண்டினியூஸாக 3 எழுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லெட்டரை விட்டுட்டு அடுத்த 2 லெட்டர் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த 2 லெட்டர் எழுதுங்கன்னா அந்த 7 நாடுகள் வந்துடும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த 7 அந்த உறுப்பு நாடுகள் தவிர, இது தவிர பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த G7ல எப்பவுமே கலந்துப்பாங்க. ஆனால் G7 அவங்க மெம்பர் கிடையாது, எப்பவுமே கலந்துப்பாங்க. சரி, சிறப்பு அழைப்பாளர்கள், சரி, ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் யாருன்னு சொல்லி பாருங்க. உலகளாவிய தெற்கு நாடுகளின் குரலை முன்னிறுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. மாநாட்டின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள். சரியா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓகேவா அந்த G7 மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 13வது முறையாக பங்கேற்கிறாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 13வது முறையாக G7 மாநாட்டில் கலந்துக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அடுத்தபடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டினியூஸாக மோடி அவர்கள் தொடர்பாக நிறைய செய்திகள் வருது பாருங்க. அரசு முறை பயணமாக ஸ்லோவேக்கியா, இந்த நாடுமா ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த ஸ்லோவேக்கியா நாட்டின் மிக உயரிய சிவிலியன் சரியா விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை வழங்கியவர் ஸ்லோவேக்கியா நாட்டின் அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி அவர்கள். இந்த விருதானது வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட 33வது சர்வதேச விருதாகும். சரிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 100வது வெளிநாட்டு அரசுமுறை பயணம். சரிங்களா? ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு சென்றாங்கன்னு சொன்னல, அதுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்தியாவின் அரசாங்கத்தின் சார்பில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவருடைய 100வது வெளிநாட்டு பயணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 24 நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க ஓவராலாக பார்க்கும்போது. சரி, இப்போ பிரான்ஸுக்கு நிறைய முறை போயிருக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கிடும்போது 100வது வெளிநாட்டு பயணம் ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு போயிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? சூப்பர். நம்ம இங்கே இருந்து பக்கத்தில் திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஏன்னா இவர் இந்த ட்ராவல் பண்ணுறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி பண்ணான்னு சொல்லி நம்ம வந்து 1000 கிண்டல் பண்ணலாம். சும்மா வெளிநாட்டை சுற்றிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அங்கே போகணும், அங்கே இருக்க கிளைமேட் செட் ஆகணும். சரியா? எல்லாமே தாண்டி அந்த மாநாட்டில் கலந்துட்டு திருப்பி வரணும், பேசணும், அதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரியா? பரவாயில்ல, ஒரு போல்டான நபர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கலாம். சரியா? கருவிகள் அது தொடர்பான கேள்விகளும் எக்ஸாமில் கேட்கலாம். கவாச் திட்டம். சரியா? கவாச் அப்படிங்கிறது ஒரு கருவி. சரி, KAVACH. இந்த கவாச் என்பது இந்தியன் ரயில்வே வந்து உள்நாட்டிலே உருவாக்கிய ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாகும். சரியா? இந்த கவாச் கருவி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்கள் நேருக்கு நேர் மோதுவதை தடுத்தல், ஓட்டுநர் கவனக்குறைவு, சரியா கவனக்குறைவாக சிக்னல்களை கடந்து செல்லும் போது தானாகவே ரயிலை நிறுத்துதல், மூடுபனி காலங்களில் எச்சரிக்கை, சரிங்களா எல்லாமே வந்து கொடுப்பதன் மூலமாக அந்த ரயில்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வதை தடுப்பதற்காக தான் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்குமா. இப்போ ஒரு டெக்னாலஜி ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகி ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் போச்சுன்னா என்னாகும், ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படலாம். சரியா? 2 ரயில்கள் மோதி அந்த விபத்து ஓகேவா நடைபெறுவதை தடுப்பதற்காக அந்த கவாச் கருவி இந்த ட்ரெயினில் பொறுத்திருப்பாங்க. குறிப்பிட்ட தொலைவு அந்த டிஸ்டன்ஸில் ஒரே ட்ராக்ல ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்ததுன்னா அது முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த ட்ரெயின் ஓகேவா அங்கே வந்து சிக்னல் கொடுத்துருவாங்க. அப்படி ஆப்போசிட்டில் வர்ற ட்ரெயின்லையும் அந்த ட்ரெயினில் இருக்கிற கவாச் கருவி சிக்னல் கொடுத்துரும். ஓவர் ஸ்பீடில் போனாலோ அல்லது டிரைவர் வந்து கவனக்குறைவாக சிக்னலை கலந்து போனாலும் சரி உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. கண்ட்ரோல் ரூம் மூலமாக அந்த ரயில் வந்து ஓட்டுநருக்கு தகவல் வழங்கி ரயில்கள் மோதிக்கொள்வது தடுக்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதான் கவாச் கருவி. ரீசனாக பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு இந்த ரயில்வே மண்டலங்களில் இந்த கவாச் கருவி முழுவதும் பொருத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி செய்தியில் வந்தது. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த கவாச் கருவியில் பாருங்க, உலக அளவில் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரமான SIL4 சேஃப்டி இன்டகிரேட்டி லெவல் 4 என்ற தரநிலைகளுக்கு இணங்க இந்த கவாச் கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சூப்பரான செய்திகள் கொடுத்துருக்கிறோம். இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கொஸ்டின் பாருங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், எந்த வகுப்பு வரை காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது? தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் கீர்த்தி சக்ரா விருதினை வென்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரரின் பெயர் என்ன? ஃபோர்த் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான G7 மாநாடு எந்த நாட்டில் தொடங்கியுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், கவாச் கருவி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? 6வது மற்றும் இறுதி கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 100வது வெளிநாட்டு அரசுமுறை பயணம்
எந்த நாட்டிற்கு மேற்கொள்ளப்பட்டது? இதற்கான கேள்விகளை ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.